அமெரிக்கால அதிபர் ட்ரம்ப்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, இது இந்தியாவை எப்படி பாதிக்கும்னு பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ஆராயலாம் வாங்க. நடந்து முடிஞ்ச அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலான் மஸ்க் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி பல இடங்களுக்கு நேரா சென்று பிரச்சாரம் பண்ணது மட்டும் இல்லாம பல மில்லியன் டாலர் பணத்தையும் கொட்டியிருக்காரு. அதோட விளைவா ட்ரம்ப் ஜெயிச்சு அதிபரும் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் நெருங்கிய நண்பர்கள் ஆனாங்க. ட்ரம்ப் தன்னுடைய அரசவையில எலான் மஸ்க்கு ஒரு கௌரவ பதவியும் கொடுத்து அழகு பார்த்தாரு. இப்படி விக்ரமன் படம் மாதிரி சாஃப்டா போயிட்டு இருந்த இவங்க பாதையில ட்ரம்ப் திடீர்னு ஒரு குண்டை வீச மஸ்க் அதை கேட்ட கடுப்பாக ஆரம்பிச்சது அரிப்படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ். இப்போ நாளுக்கு நாள் பெரும் கலவரமா ஓடிட்டு இருக்கு. பிக் பியூட்டிஃபுல் பில்னு ஒன்று கொண்டு வந்து இதை சட்டமாக்க போறேன்னு ட்ரம்ப் சொன்னாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மஸ்க், இந்த பில் வேணாம், இது சாதாரண மக்களுக்கு எந்த பலனும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் வரி சலுகை பண்ணியிருக்காரு, இதனால நாடு இன்னும் பின்னாலதான் போகும், பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க தான் ஆவாங்க, ஏழைங்க இன்னும் ஏழைங்க தான் ஆவாங்க, இது ட்ரம்ப்போட ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பில்லுன்னு பயங்கரமா ரஜினி டைலாக்லாம் பேசினாரு. இவரை லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ண ட்ரம்ப், அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவனுக்கு சட்டத்தை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, பணக்காரங்களுக்கு வரி சலுகை கொடுத்தா அவங்க இன்னும் நிறைய கம்பெனிகள் ஆரம்பிப்பாங்க, அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக நடுத்தர குடும்பங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். இது போக அந்த கம்பெனிகள் இருந்து லாபம் வரும்போது அரசுக்கு வரியா வரும். அப்படி நிறைய வரி வரும்போது பெருமளவு இராணுவத்துக்கே பயன்படுத்தி உலகத்திலேயே அழிக்க முடியாத சக்தியா உருவாகலாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அசராத மஸ்க், நீ இப்படியே பேசிட்டு என் சொல் பேச்சு கேட்காம பில் பாஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்த நாளே கட்சி ஆரம்பிப்பேன், அது அமெரிக்கா கட்சியா இருக்கும்னு சூளுரைச்சாரு. ட்ரம்ப் தான் சொன்னது போலவே பில்லும் பாஸ் பண்ணிட்டாரு. மஸ்கும் தான் சொன்னது போலவே கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் பத்தி தெரியாத சின்ன பையன்லாம் அதிபர் ஆகிட முடியுமான்னு ட்ரம்ப் பங்கமா கலாய்ச்சிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா என்ன ஆனாலும் பரவாயில்ல தன்னோட மாஸ்டர் பிளானை பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்காரு மஸ்க். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகணுங்கிறது எனக்கு ஆசை இல்லை, அமெரிக்கால சில இடங்கள்ல ஜெயிச்சாலே போதும்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில சில மாகாணங்கள்ல எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்ல முடியாத சில இடங்கள் இருக்கு, அதை டார்கெட் பண்ணி அடிச்சா போதும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாம பண்ணி என் கட்சி தயவோட பில் பாஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் மக்களுக்கு நான் செய்ய நினைக்கிறத ஈஸியா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் நினைச்சு பார்க்கும்போது சூப்பர்னு தான் சொல்ல தோணுது. அதே சமயம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரே மலைப்பா தான் இருக்கு. எலான் மஸ்க் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவரு ஃபியூச்சரை பத்தி யோசிக்கக்கூடிய ஆள். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொன்னா நம்ம வியப்பா பார்த்தோம், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் எலக்ட்ரிக் பைக் அண்ட் கார் இருக்கு. இந்த யோசிக்க முடியாத விஷயத்த நடத்தி காட்டி வித போட்டவர் மஸ்க். இவரை தொடர்ந்து இப்ப பல கம்பெனிகள் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு தனியார் நிறுவனத்தால விண்வெளி ஆராய்ச்சி செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா நாசாவே பல வேலைகளுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட உதவியை தான் கேட்குது. இப்படி செய்ய முடியாத பல விஷயங்களை கண் முன்னாடியே நிகழ்த்தி காட்டினவர் தான் எலான் மஸ்க். இந்த முறையும் அப்படிதான் அரசியலுங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கட்சி தான், ஒன்னு குடியரசு கட்சி, இன்னொன்னு ஜனநாயக கட்சி. இதுல ஒரு கட்சி எங்க நாட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது, எங்க நாடு எங்களுக்கு தான், எல்லாமே எங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க. இன்னொரு கட்சி, இந்த கட்சிக்கு அப்படியே ஆப்போசிட், அமெரிக்காவுக்கு யாரு வேணாலும் வரலாம், அமெரிக்கா எல்லாருக்கும் கை கொடுக்கும், இது எல்லாருக்குமான இடம்னு சொல்ற வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனா மஸ்க் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் வேணாம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா, காசு வந்துச்சா, சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிற சாதாரண பொதுமக்களை தான் குறி வச்சிருக்காரு. மஸ்கோட கொள்கையும் அதுதான். சோ இவர் சொல்ற மாதிரியான மக்கள் அமெரிக்கால 80% பேர் இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட ஈஸியா என்னால ரீச் ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு மஸ்க். எலக்ட்ரிக் கார், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி மஸ்க் இந்த அரசியலையும் வெற்றிகரமா நடத்திட்டா அவர் உருவாக்கின பாதை பல தலைமுறைகளுக்கும் பல நாடுகள்லையும் ஃபாலோ செய்வாங்கன்னு சொல்லப்படுது. அரசு கிட்ட இருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய சலுகைக்காக தொழிலதிபர்கள் கட்சி கிட்ட காசு கொடுத்து, நீங்க ஜெயிக்கிறதுக்காக நான் காசு தரேன், நீங்க ஜெயிச்சா எனக்கு கண்டிப்பா சலுகை தரணும்னு சொல்றாங்க. ஆனா மஸ்க் சொல்ற மாதிரி, நான் ஏன் உன்னை காசு கொடுத்து ஜெயிக்க வச்சு சலுகைகள் அனுபவிக்கணும், என் கிட்ட காசு இருக்கு, நானே அரசியல் நின்று ஜெயிச்சா காசு என் கிட்ட இருக்கும், அரசும் என் கிட்ட இருக்கும், எனக்கான சலுகையை நானே எடுத்துப்பேன், மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்வேன்னு சொல்றாரு. இது நடந்தா நம்ம நாட்டுல அம்பானி அதானிலாம் கூட கட்சி ஆரம்பிப்பாங்க போல. ஒருவேளை இப்படி நடந்து நம்ம நாட்டு பிசினஸ்மேன் யாரு கட்சி தொடங்கினா மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.